வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதியுடன் இன்று சந்திப்பை மேற்கொள்ள உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியினர் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் பேச உள்ளனர். இந்த சந்திப்பு இன்று மதியம் 1 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது. இந்த தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் உறுதிப்படுத்தினார். இந்த சந்திப்பில் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வுடன் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிற பிரச்சினைகள், வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 64 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 64 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அத்துடன் 6 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இன்று பரவலாக மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், சப்ரவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க முறையான வேலை திட்டம் உருவாக்கப்படும் என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலை திட்டத்தை வகுப்பதற்காக உருளைக்கிழங்கு விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கமத்தொழில் அமைச்சர் KD லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது உருளைக்கிழங்கு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் விவசாயிகள் மீது அதிக கவனம் செலுத்தி நுகர்வோருக்கும் எந்த அநீதியும் ஏற்படாத வகையில் அவற்றுக்கான தீர்வுகளை காண்பதற்கு உணவு பாதுகாப்பு குழு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அரசாங்கம், கமத்தொழில் திணைக்களம் மற்றும் விவசாயிகள் என்று 3 தரப்பினராக தனித்தனியாக செயற்படாமல் அனைவரும் ஒரே தளத்தில் ஒரே நிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவாக செயற்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உருளைக்கிழங்கு உற்பத்தி செலவு மிக அதிகமாக இருப்பதாகவும் அதில் 40% விதைகளை கொள்வனவு செய்வதற்கு செலவிடப்படுவதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். பயிர்களுக்கு உரங்களை ஒழுங்கற்ற முறையில் பயன்படுத்துதல், தரமற்ற உரங்கள் மற்றும் விவசாய உள்ளீடுகளினால் விளைச்சல் குறைதல் மற்றும் உயர்தர விதைகள் இல்லாமை போன்ற சிக்கல்கள் உருளைக்கிழங்கு உற்பத்தி செலவு அதிகரிப்பதற்கு பிரதானமாக உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். உருளைக்கிழங்கு விவசாயிகளின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். தொடர்ந்து சதோச நிறுவனத்துடன் இணைந்து உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்வதற்கான பொறிமுறையை உருவாக்கவும், 1 கிலோ உருளைக்கிழங்கை ரூபாய் 200 முதல் 300 வரையிலான விலைக்கு கொள்வனவு செய்வதற்கும், இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கு விதிக்கப்படும் வரியை அதிகரிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மானியங்கள் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் லால்காந்த, உருளைக்கிழங்கு உற்பத்தி செலவை குறைப்பதற்காக தரமான உரங்கள் மற்றும் விவசாய உள்ளீடுகளை தயாரிப்பதற்கும் உயர்தர விதைகளை உற்பத்தி செய்வதற்கும் விவசாயிகளுடன் இணைந்து கமத்தொழில் திணைக்களத்தின் கீழ் எதிர்காலத்தில் செயற்திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு தேவையான அரசாங்க தலையீடுகளை நெறிப்படுத்த விவசாயிகள் பதிவு திட்டம் ஆரம்பிக்கப்படும் எனவும் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகளை வழங்கி அந்த பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார்.
நாட்டின் வேடாந்த உருளைக்கிழங்கு நுகர்வு சுமார் 2,25,000 மெட்ரிக் டன்கள் எனவும் அதில் சுமார் 70,000 முதல் 80,000 மெட்ரிக் டன்கள் உள்நாட்டில் உற்பத்தி எனவும் அதன்படி எஞ்சிய தொகையை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது எனவும் கமத்தொழில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். கமத்தொழில் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, கமத்தொழில் அமைச்சின் செயலாளர் டிபி விக்ரமசிங்க மற்றும் கமத்தொழில் அமைச்சு கமத்தொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆகியோருடன் பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உருளைக்கிழங்கு விவசாயிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஆண்கள் தற்கொலை செய்யும் வீதம் அதிகரித்துள்ளது. இலங்கையில் ஆண்கள் மன அழுத்தம், பதட்டம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் தற்கொலை செய்யும் வீதமும் அதிகமாகியுள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இங்கு 1,00,000 ஆண்களுக்கு 27 பேரும் 1,00,000 பெண்களுக்கு 5 பேரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இதனால் நாட்டின் வீதம் 1,00,000 பேரில் 15 என்பதாக உள்ளது எனவும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் உலகளவில் சராசரி தற்கொலை விகிதமான 1,00,000 பேரில் 10.5 பேர் என்பதை விட இலங்கையில் தற்கொலை செய்யும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகம். 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் ஆய்வின்படி இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கர்ணவாய் பகுதியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கர்ணவாய் கூடாவளவு பகுதியில் நேற்று இரவு ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் ராஜகுலேந்திரன் பிரிந்தன் எனவும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு பாம்பன் மீனவர் ஒருவரின் விலையில் 112 கிலோ மஞ்சள் வால் கோரை மீன் கிடைத்துள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்களின் விலையில் 112 கிலோ நிறை கொண்ட மஞ்சள் வால் கோரை மீன் கிடைத்ததால் பாம்பன் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று 50க்கும் மேற்பட்ட படகுகள் மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இந்நிலையில் பாம்பன் அந்தோனியார்புரம் பகுதியை சேர்ந்த கிளிங்டன் என்பவருக்கு சொந்தமான படகில் சுமார் 3 மீட்டர் நீளம் கொண்ட 112 கிலோ நிறை கொண்ட மஞ்சள் வால் கோரை மீன் என்றழைக்கப்படும் அம்பர்ஜாக் மீன் ஒன்று சிக்கியது. குறித்த மீன் இலங்கை பெறுமதியில் 80,000 ரூபாவுக்கு விற்பனையானது. திருகோணமலை விடயத்தை இனவாதமாக்க இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை விடயத்தை இனவாதமாக்க இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். எங்கள் நாட்டில் இனவாத போக்குகள் வெவ்வேறு காலகட்டங்களில் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன. அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு அறிக்கை கோரப்பட்டுள்ளது. எங்கள் நாட்டில் அரசாங்கங்கள் வீழ்ச்சியடைந்த வரலாற்றை பார்த்தால் அது ஊழலுக்கு எதிரானது. எங்கு ஊழல் நடந்ததோ அதற்கு எதிரான சக்திகள் தோன்றி அரசாங்கங்கள் வீழ்ச்சியடைந்தன. அத்தகைய குற்றச்சாட்டை எங்கள் அரசாங்கத்தின் மீது சுமத்த முடியாது. ஜனநாயக பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி குறிப்பாக 94இல் அப்போதிருந்த அரசாங்கங்கள் ஜனநாயக பிரச்சினைகளை மையமாக கொண்டு வீழ்ச்சியடைந்தன. அதை மையமாக கொண்டு எங்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது. சமீப காலமாக 2000ஆம் ஆண்டுகளில் சில அரசாங்கங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. பொருளாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அரசாங்கங்கள் வீழ்ச்சி அடைகின்றன. அதை கூட மையமாக கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்த முடியாது. எனவே அனைத்து நேர்மறையான ஜனநாயக முயற்சிகளும் அழிக்கப்பட்டால் அதற்கு எதிரான போராட்டம் நியாயமானது. மோசடி மற்றும் ஊழல் நடந்தால் அதற்கு எதிரான போராட்டம் நியாயமானது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அதற்கு எதிரான போராட்டம் நியாயமானது. ஆகையால் இந்த தோற்கடிக்கப்பட்ட அரசியல் சக்திகளுக்கு சாதகமான முழக்கங்கள் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. எனவே சாதகமான முழக்கங்கள் இல்லாத போது, ஒரு நேர்மறையான சக்தியை உருவாக்க இடமில்லாத போது இனவாத வாய்ப்புகளை உருவாக்குவது தோல்வியுற்ற சக்திகளின் நோக்கமாக மாறியுள்ளது. திருகோணமலை விடயத்தை எடுத்து நோக்கும் போது ஒரு விகாரை என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு இது ஒரு விகாரையாக அண்மை காலத்தில் பயன்படுத்தப்படவில்லை.
அது ஒரு உணவகமாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உணவகத்தின் கட்டுமானங்கள் குறித்து ஒரு பிரச்சனை எழுந்தது. அதில் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருப்பதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அந்த கட்டுமானங்களை அகற்றுமாறு உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது தேரர் ஒரு வார கால அவகாசம் தருமாறு கேட்டிருந்தார். அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த கால அவகாசம் 14ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த சம்பவம் 16ஆம் தேதி தான் எழுகிறது. எனவே இது ஒரு மத ஸ்தாபனத்தை நிறுவுவது மட்டுமல்லாமல் வேறொரு கதையும் இதற்குள் இருப்பது தெரிகிறது. பொதுமக்கள் அங்கு ஒரு விகாரை இருக்கிறது என்று நினைக்கலாம். இல்லை, அங்கே எவ்வித மத வழிபாடுகளும் இடம்பெறவில்லை. அதுதான் உண்மை. சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையாளரை கொண்டு நிலத்தை பிரித்து முறையாக அளவீடு செய்து கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதி எது, விகாரைக்கு சொந்தமான பகுதி எது என்பதை குறித்து கொடுக்க ஒரு இணக்கப்பாடு நேற்று எட்டப்பட்டது. தற்போது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்னவென்றால், புதிய கட்டுமானங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம், இருக்கும் கட்டுமானங்களையும் அகற்ற வேண்டாம், நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய பின்னர் தொடர்புடைய பணிகளை செய்யலாம் என்பதாகும். இப்போது பார்த்தால் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இப்போது ஏன் மேலும் ஆடுகிறார்கள், பிரச்சனை செய்கிறார்கள்? அந்த இனவாத குழுக்கள் இப்போது எல்லா இடங்களிலும் தீ வைத்துக் கொண்டே செல்கின்றன. மேலும் மீண்டும் கூறுகின்றேன், இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை. நான் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள பௌத்த மக்களும் கூட இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்த நாட்டிலுள்ள இந்து, கத்தோலிக்க, முஸ்லிம் பொதுமக்களும் இனவாதத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். சரியா? அதனால் மீண்டும் பழைய இனவாத நாடகங்களை இந்த நாட்டில் யாராவது உருவாக்க முயற்சித்தால் அது வரலாறு மட்டுமே. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நிகழ்காலமும் அல்ல, அது எதிர்காலமும் அல்ல. நமது நாட்டின் எதிர்கால அரசியலமைப்பு இனவாத கருத்துக்களால் எழுதப்படாது. நிகழ்கால அரசியலமைப்பும் இனவாதத்தால் எழுதப்படாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இடம்பெற்ற எரிபொருள் மற்றும் வெலசக்தி மாநாட்டில் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செந்தில் தொண்டமான் ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநாட்டில் இடம்பெற்ற எரிபொருள் மற்றும் வெலசக்தி மாநாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் பங்கேற்றனர். தெற்காசிய நாடுகளில் எரிபொருள் மற்றும் வேலைசக்தியை வெளிப்படுத்தவும் எதிர்காலத்தில் அதனை மேம்படுத்துவது தொடர்பிலும் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து மாநாட்டில் ஆராயப்பட்டது. இந்த மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான், இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டாத்தே ஸ்ரீ சரவணன், இந்தோனேஷியாவின் துணை சபாநாயகர் மற்றும் இந்தோனேஷிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிங்கப்பூர் நாட்டின் அரச பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களை ஜார்க்கண்ட் மாநிலத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கிஷோர், பாராளுமன்ற உறுப்பினர் மகாமாஜி ஆகியோர் கௌரவித்தனர். சஜித் மீது கடற்றொழில் அமைச்சர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெரும் தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என முன்வைக்கப்பட்டமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்தார். அது தென்தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் செயலாகும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நவம்பர் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கொழும்பில் உள்ள தாமரை கோபுர வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்வா பிளானட் ஸ்ரீலங்கா 2025 சர்வதேச கண்காட்சி தொடர்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக அது இலங்கையில இருக்கின்ற ஒரு பெரிய திருப்பு முனை. அது மாத்திரமல்ல, 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வை, இரத்தம், 7 பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகளுக்காக உரமாக்கிய மக்கள், ஒரு காலத்தில் தங்களுடைய உழைப்பாலையும் உதிரத்தாலையும் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா வேறு யாருமில்ல, தோட்ட தொழிலாளர். அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் போதாது. இன்னைக்கு வறுமை கூடிய மக்கள், கல்வியில பின்தள்ளப்பட்ட மக்கள், கூடுதலாக மந்த பூசணத்தால போசாக்கினியால வாடுகின்ற மக்கள், அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு சிறிய அடிதான் இந்த 200 ரூபாய் சம்பள அதிகரிக்கும். அதுவும் போதாது. அந்த 200 ரூபாயை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வாராக இருந்தால், அதற்கு நான் சட்ட நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால், அது வேற எதுவும் அல்ல,
இன்றைக்கு மலையக முழுவதும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தனது கையால மன்னவாரி தன்னை தலையில போட்டுக்கொண்ட நிலைமையில தான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசனுடைய நிலைமை இருக்கு. அப்ப அதனால மட்டும் நாங்க சொல்லுகின்றோம் வேற எதுவும் அல்ல. அதாவது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அது போதாது, எதிர்வரும் காலங்களில் அதைவிட கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இருந்த போதிலும் கூட இதனுடைய அதாவது சஜித் சனியினுடைய செயற்பாடு என்பது அவர்கள் இன்றைக்கு மலையக மக்கள் விசேடமாக தமிழ் மக்களை முற்றாக இழந்து போன ஒரு கட்சியாக மாற்றமடைந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த தோட்ட தொழிலாளி சம்பந்தமான முடிவு அவர்கள் காண முடியும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் அரசாங்கம் ஏன் பணம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் கம்பெனிகளிடமிருந்து பெற்று வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் சபையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சபையின் தவிசாளர் அவர்களே, கடைசியாக நாம் பேசிய பொழுது எங்களுடைய அன்பு தோட்ட தொழிலாளருடைய சம்பந்தமான ஒரு விடயத்தை பேசியிருந்தேன். அதற்கு தனக்கு சாதகமாக சில நபர்கள் எடுத்துக்கொண்டு அரசியலை தனக்கு சாதகம் வைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். ஒரு லிஸ்ட் ஒன்று வாசிக்கின்றேன். அதற்கு பிற்பாடு ஏனென்றால் நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், தோட்ட தொழிலாளர்கள் இது சம்பந்தமாக விளங்கக்கூடியது. நிறைய பேர் பேசி சொன்னார்கள், உங்களுடைய அந்த வாதங்கள் எல்லாம் விளங்குற அளவுக்கு அவங்களுக்கு முடியாது, ஆகவே நீங்கள் அதை அப்படி சொல்ல வேணாம். நான் சொல்லுகின்றேன், அவர்களுக்கு நல்லா விளங்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருக்கின்றது. ගියසරේ මන් කතා කරපු තැනින් පොඩ්ඩක් ඉවර කරලා මම එන්න මේ සබ්ජෙක්ට් එකට පොඩි ලිස්ට් එකක් මමත් කියවන්න තමයි කල්පනා කරන්නේ. තලවකලේ ටී එස්ටේට් recorded profit before tax 3.29 billion. தலவக்கலை டீ எஸ்டேட்டால் கிடைக்கப்பட்ட ஆதாயம் 3.29 பில்லியன். அப்படி என்றால் ஏறத்தாழ 329 கோடி. அடுத்தது புகவத்தலாவ பிளான்டேஷன் 1.04 பில்லியன். புகவத்தலா பிளான்டேஷனுடைய ஆதாயம் ஏறத்தாழ 100 கோடி. அகலவத்த பிளான்டேஷன் அது ஏறத்தாழ 50 கோடி. கௌரவ தவிசாளர் அவர்களே, இப்படி பாரிய லாபம் பெற்ற கம்பெனிக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 5 பில்லியனின் அவர்களுடைய தோட்ட தொழில்களில் வேலை செய்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் பணத்தை கொடுக்க வேண்டாம், இந்த கம்பெனியுடைய ஆதாயத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லியிருந்தேன். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.